அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் குரு பயிற்சியால் எந்தெந்த விஷயங்களில் அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சனி 2இல் இருக்கிறார். ராகு 3லும் கேது 9லும் அற்புதமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவும் மகர ராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்திற்கு பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு வருவது மிக சிறந்த அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக மாறப்போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமான முன்னேற்றமும் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக உள்ளது என்பதை ராசியின் அதிபதியான சனிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். சகாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்திற்குள் நுழைந்திருப்பது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்பை தேடித்தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக அமைவதோடு மட்டுமல்லாது கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அருமருந்தாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடியவர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக நவகிரகங்களிலே முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவராகவும் மனித வாழ்வில் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மிக சிறந்த கிரகமாக இருக்கக்கூடிய குரு பொதுவாக மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்குள் நுழைகிறாருங்க. சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசி அவருக்கு பகை வீடாக பார்க்கப்படுகிறது. பகை வீடாக இருந்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் குரு சஞ்சரிக்கும் இடமும் அவருடைய சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுப்பதோடு மட்டுமல்லாது திடீர் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த வலுவான அமைப்பிற்கு மாறியிருக்கிறாருங்க. அதிலும் குறிப்பாக குருவை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இருப்பதால் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பாருங்க. ஆனால் அதே சமயம் குரு பகவான் ஜென்ம ராசியில் அமருவதால் சில சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் மற்ற இடங்கள்ல அஷ்டமம் 3, 6 விரயம் போன்ற இடங்கள்ல சில சிரமம் இருந்தாலும் கூட நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அவருடைய சுப பார்வை அமையும். அது மட்டுமல்லாது பொதுவாகவே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அதிகாரம் படைத்த சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய இந்த தருணத்துல பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறுவதால் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. குருவின் அமைப்பு பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய சிரமங்களை விலக்கி முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உதாரணமாக நாம் எந்த பணியை செய்தாலும் அதை திறமையாக செய்ய முடியவில்லை, அதில் தோல்வியை மட்டும்தான் சந்திக்கிறோம் என்று பல நேரங்களில் வருத்தப்பட்டது உண்டாக ஒரு சூழ்நிலை நிறைந்திருக்குங்க. ஏனென்றால் ஒரு உணவகம் வைக்கலாம் என்றால் அந்த உணவகம் வைத்ததற்கு பிறகு அபரிவிதமான போட்டிகள் அந்த இடத்தில் நிறைந்து காணப்படும். பல உணவகங்கள் திறக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுவதால் நிச்சயமாக தோல்வியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதே போன்று எந்த விதமான தொழிலை ஆரம்பித்தாலும் கூட அதில் பெரிய அளவிற்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்காமல் போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமைந்திருப்பதால் பல்வேறு வகையான சிரமங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகலாம். ஆனால் தற்போது குரு மிகவும் வலுவாக சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கிறாருங்க. குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக இருந்தாலும் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவேதான் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் இருப்பவர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் குடும்பம், உத்தியோகம், தொழில் என அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்த முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்லாது பல தோல்விகளை சந்தித்து துவண்டு போயிருந்த நிலையில் ஒரு தருணம் என்பது நிச்சயமாக மிக சிறப்பாக அமையும். அவை உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அதிலும் குறிப்பாக நாம் அனைவருமே கோழியை பார்த்திருக்கிறோம். இந்த கோழி தன்னுடைய இறக்கையை விரித்து பறக்காமல் பொதுவாக காலால் தான் நடந்து செல்கின்றன. தேவைப்படுகிற நேரத்தில் சிறிது தூரம், குறிப்பாக 1 மீட்டருக்கு அதிகமான தொலைவை அது கடந்து பறந்து செல்லாது. பட்சம் போனாலும் 2 மீட்டர் நீளமும் உயரம் 1 மீட்டருக்கு குறைவாக தான் அதனால் பறக்க முடியும். அது பறவையாக இருந்தாலும் கூட அதற்கான சக்தி
அதற்கு மேல் இல்லை என்றுதான் சொல்லிவிட முடியும். ஆனால் இந்த கோழி அடகாத்து குஞ்சு பொரித்து தன்னுடைய குஞ்சுகளை கூட்டி செல்லக்கூடிய வேளையில் ஒரு பருந்தோ அல்லது காகமோ தன்னுடைய குஞ்சுகளை கவர்ந்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் போது அதை பார்த்து கொண்டு செவனேன்னு சும்மாவே இருக்காதுங்க. ஏனென்றால் இது சக்திக்கு மீறிய திறமையை அந்த இடத்தில் வெளிப்படுத்தும். ஒரு தென்னமரம் உயரத்திற்கு அந்த கோழி பறந்து சென்று தன்னுடைய குஞ்சை மீட்டு வருவதற்காக போராடக்கூடிய திறமை அதிலிருந்து வெளிப்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டுங்க. இதுபோன்றுதான் தங்களுடைய வாழ்வில் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கி பல்வேறு விதமான சிரமங்கள்ல மூழ்கடிக்கப்பட்ட உங்களுக்கு நிச்சயமாக குரு பயிற்சி 2024 மிகப்பெரிய அளவுல நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அந்த கோழிக்கு எப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்ததோ அப்போதுதான் அதனுடைய முழு திறமையும் வெளிக்கொணரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகிற்று. அது போன்றுதான் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் போது மிக சிறந்த அளவுல முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இது நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு கஷ்டத்தை குறைப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றக்கூடிய சிறந்த அமைப்பு நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது குருவின் நட்பு கிரகமாக சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் பார்க்கப்படுகின்றன. இதேபோன்று குருவின் சமகிரகமாக சனி, ராகு, கேது போன்ற கிரக நிலைகள் இருக்கின்றன. ஆனால் குருவிற்கு பகை கிரகமாக புதனும் சுக்கிரனும் பார்க்கப்படுகிறாருங்க. ஆனால் இதில் என்ன ஒரு விசேஷம் என்றால் குரு புதனையும் சுக்கிரனையும் பகை கிரகமாக பார்த்தாலும் புதனும் சுக்கிரனும் குருவை பகை கிரகமாக பார்ப்பதில்லை. நவ கிரகங்களிலே பகை கிரகமற்ற ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான். எனவேதான் மனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை குரு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. செல்வ செழிப்பு என்பது திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக கிடைக்கலாம். ராகு, சுக்கிரன், சனி போன்ற கிரக நிலைகளால் திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக கூட சொத்து, செல்வ செழிப்பு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டாலும் இந்த அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றத்தையும் நேர்மையான வழியில் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருப்பவர் தான் குரு. எனவேதான் குரு நவ கிரகங்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. நவ கிரகங்களிலே குரு மற்றும் சாதகமாக இருந்தால் போதும், மற்ற 8 கிரக நிலைகளும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரித்தாலும் கூட எவ்வளவு பெரிய கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி நிறைந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் நிச்சயமாக குரு ஒருவர் மட்டுமே. அவரை தவிர வேறு எந்த கிரகமும் இல்லை என்று சொல்லிவிடலாங்க. குருவிற்கு நிகர் குரு மட்டும்தான். என்றால் மற்ற கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் வெகுவளவில் குறைக்கிறார். சனி உள்ளிட்ட ராகு, கேது உள்ளிட்ட கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சிரமங்களை விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் தற்போது மிகவும் வலுவாக சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல தடைகள் நீங்கி மனித வாழ்வுல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பகை கிரகம் என்பதால் நிச்சயமாக சின்ன சின்ன தடைகள் இருக்கும். ஆனால் அவற்றை பொருட்படுத்த வேண்டாங்க. அவருடைய சஞ்சார அமைப்பு மற்றும் சுப பார்வையை உற்று நோக்கினாலே மிக பெரிய அளவுல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. குரு பகவான் இப்படி குருவின் அமைப்பு இருக்க மகர ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் குரு வந்திருப்பது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, குடும்ப ரீதியாக கவலை அளித்து வந்த கஷ்டத்தை கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்து வந்த மகர ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மாற்றமாக மாறக்கூடிய ஒரு தருணமாகவும் பல்வேறு கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களை விலக்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் மன நிம்மதியும் இரட்டிப்பாகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்க ஒரு வலுவான அமைப்பிற்கு சஞ்சரிக்கிறாருங்க. இது மிக சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குரு பகவான் மிக வலுவாக பஞ்சமஸ்தானமாகிய 5இல் நுழைந்திருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உட்பட உறவினர்களுக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்பு, கருத்து வேறுபாடு உள்ளிட்ட பல விஷயங்கள் தற்போது சாதகமாக அமையும். பல்வேறு வகையில பாக பிரிவினை, தேவையில்லாத குடும்ப தகராறு உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு. இது நிச்சயமாக
மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய காதல் திருமணம் அல்லது நல்ல வரன் கிடைத்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடைபெறுவதற்கான யோகம் 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைகிறது. அது மட்டுமல்லாது புத்திர பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு புத்திரக்காரராக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக 5இல் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக அந்த பலனை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் நிச்சயமாக வெகுவளவில் மகர ராசிக்காரர்களுக்கு குறைகிறது. தொழில்துறை, உத்தியோகம், வியாபாரம் சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதியான சனி பகவானின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அவர் 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் பாத சனியாக அமர்ந்திருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் பஞ்சமஸ்தானத்தில் மிக வலுவாக குரு அமர்வதால் உத்தியோக ரீதியாக அதிரடியான பல மாற்றங்களை நிச்சயமாக இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். உங்களுடைய திறமைக்கு நிர்வாகத்தினரின் பாராட்டு நிச்சயமாக கிடைக்கும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட சில விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு இடமாறுதலுடன் சலுகைகளை அனுபவிக்கக்கூடிய யோகமும் உண்டு. இதை உங்களது அனுபவத்தால் உணருவதற்கான யோகம் நிச்சயமாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. புதிய வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக குரு பகவான் மற்றும் சனியின் அமைப்பு காரணமாகவும் ராகு கேதுவின் அமைப்பு காரணமாகவும் அவற்றில் வெற்றி கிட்டும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு, உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான ஒரு பொன்னான தருணமாக அமைவதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் மற்ற துறைகளை விட அபரிவிதமான வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க குரு. புதிய முயற்சிகள், புதிய தொழில் அனைத்தையும் இந்த தருணத்தில் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் மேற்கொள்ளலாம். அவை அனைத்துமே நீங்கள் எதிர்பார்த்தபடி மிக சிறப்பானதாகவும் லாபம் நிறைந்தவையாகவும் அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு. ஏனென்றால் ஜென்ம ராசியை மிகவும் அபரிவிதமாக பார்ப்பதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்தை சப்தம பார்வையால் பார்க்கிறார். எனவே லாபத்தில் குறைவு இல்லை என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. கலைத்துறை சார்ந்த பணிகளில் 9ஆம் இடத்தை மிகவும் வலுவாக பார்க்கிறார். எனவே மற்ற துறைகளை விட திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு துறையாக கலைத்துறை சார்ந்த பணிகள் மிகவும் அபரிவிதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறந்த வாய்ப்புகள் கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களை தேடி வரும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் அரசாங்க சலுகைகளும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் மாற்றமும் நிச்சயமாக ஏற்படுகிறது. தேர்தல் வெற்றியும் தித்திப்பாக அமையக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் சாதகமாக இருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகள் மனநிறைவை கொடுப்பதோடு மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கி கொடுக்குங்க. விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். அரசாங்க சலுகைகளும் கிடைக்கும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் மிக வலுவாக 5இல் இருப்பதால் பெண்மணிகளுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவை அனைத்தையும் விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறாருங்க. நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடு மாறி ஒற்றுமையும் அன்பும் அதிகரிக்கக்கூடிய இனிமையான தருணமாக பெண்மணிகளுக்கு அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக குரு பயிற்சி துவங்கிய முதல் 3 மாதம் வரையுமே வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் நிச்சயமாக அப்படியே நடைபெறும் என்பதில் சந்தேகமே இல்லை.